புதிய என்கிற தலைப்பில் இன்றைய நாளில் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 92வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆவிக்குரிய சத்துருக்களோடு யுத்தம் செய்ய வேண்டிய ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கக்கூடும். ஆகவே சத்துருக்களோடு யுத்தம் செய்கிற ஆண்டிலே இது ஆவிக்குரிய சத்துருக்கள். இந்த ஆவிக்குரிய சத்துருக்களோடு யுத்தம் செய்வதற்கு ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் தேவை. ஒரு காண்டாமிருகத்தின் கொம்பு கொத்த ஒரு வல்லமை தேவை. சபை ஆனாலும் சரி, சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள், ஊழியக்காரிகள் யாராய் இருந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம், ஒரு புது பலன், புது வல்லமை, ஒரு காண்டாமிருகத்தின் கொம்பு ஒத்த ஒரு ஆற்றல் இந்த புதிய ஆண்டில் ஒவ்வொருவருக்கும் தேவை. ஆகவே காண்டாமிருகத்தின் கொம்பு என்றது எதென்றால் அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். மற்ற மிருகங்களுக்கெல்லாம் கண்களுக்கு மேலே அல்லது கண்களுக்கு பக்கத்தில் கொம்புகள் இருக்கும். ஆனால் காண்டாமிருகத்துக்கு மாத்திரம் கொம்பானது மூக்குக்கு பக்கத்தில் இருக்கும். கண்ணுக்கு பக்கத்தில் கொம்புகள் உள்ள மிருகங்கள் அல்லது கண்களுக்கு மேலே கொம்புள்ள மிருகங்கள் இன்னும் ஒரு மிருகத்தோடு மோதும் போது அந்த மிருகங்களை தங்களுடைய கண்களால் பார்த்து அந்த மிருகங்களோடு யுத்தம் செய்ய முடியாது. ஆகவே அவைகள் தலையை குனிந்து கொண்டு தங்களுடைய கொம்புகளின் பலத்தில் தான் அவர்கள் அந்த மிருகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதும். ஆனால் காண்டாமிருகம் மற்ற மிருகங்களோடு யுத்தம் செய்யும் போது, மோதும் போது மூக்கில் கொம்பு இருக்கிறபடியினாலே கண்களினாலே எதிரியை பார்த்து நேரடியாக யுத்தம் செய்து ஜெயங்கொள்ளக்கூடிய ஒரு பலத்த பலனும் அந்த மிருகத்துக்கு இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவே இதற்கு ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தோடு ஒப்பிடப்பட்டு பேசப்படுகிறது. இந்த புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டியது என்னவென்றால், இந்த ஆண்டில் சத்துருவால் வரும் யுத்தங்கள், சபைக்கு, குடும்பத்துக்கு, தனிநபருக்கு, ஊழியங்களுக்கு என்று வருகிற யுத்தங்களை மேற்கொள்வதற்கு புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு காண்டாமிருகத்தின் கொம்பு கொத்த ஒரு வல்லமையினால் சபை, ஊழியர்கள், விசுவாசிகள், ஆத்துமாக்கள் நிரப்பப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே காலம் கடைசி காலமாய் இருக்கிறதுனாலே சாத்தானும் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து தன்னால் என்ற எல்லா யுத்தங்களையும் சபைக்கு எதிராய், சபை மக்களுக்கு எதிராய், குடும்பங்களுக்கு எதிராய், ஊழியர்கள், ஊழியக்காரர்களுக்கு எதிராய் தொடுக்கிற காலமாய் இது இருக்கிறது. இந்த யுத்தங்களிலே அநேகர் சிக்கொண்டு யுத்தத்திலே தோற்று போனவர்களும் உண்டு. சிலர் இந்த யுத்தங்களிலே இந்த அபிஷேகங்களை பெற்று, காண்டாமிருகத்துக்கு ஒத்த வல்லமையை பெற்று இந்த யுத்தங்களை ஜெயித்ததும் உண்டு கடந்த நாட்களிலே. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிற நீங்களும் நானும் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் தேவை. இது ஒரு பாஸ்டர் அபிஷேகம், ஒரு மூப்பர் அபிஷேகம், தீர்க்கதரிசி அபிஷேகம் என்பதை குறித்து சொல்லவில்லை. ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம். அப்போ இதுவரையும் இருந்த அபிஷேகம் பழைய அபிஷேகமாக இருக்கிறது. அப்போ எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறது இருக்கிறது. ஆனால் புது எண்ணெயின் அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய புதிய வல்லமை உங்களுக்கு தேவை. அப்படி இல்லாவிட்டால் இந்த ஆண்டில் வருகிற யுத்தங்களை உங்களால் ஜெயிக்கக்கூடாமல் போகும். ஆதலால் இந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தை நீங்கள் தேவனிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரிகளாக இருந்தாலும் சரி, சபையில் இருக்கிற யாராய் இருந்தாலும் சரி, சபைக்கு எதிராக உங்களுக்கு எதிராய் சத்துரு கொண்டு வருகிற மனிதர்கள், பொல்லாத மனிதர்கள் கொண்டு வருகிற யுத்தங்களை நீங்கள் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு காண்டாமிருகத்தின் கொம்பு கொத்த ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் தேவை. ஆகவே இந்த ஆண்டுக்குள்ளே பிரவேசித்து கடக்க போகிற நீங்கள் இந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தினால நிரம்பிக்கொள்ளுங்க. இந்த புது எண்ணெயின் அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினால நிரம்பி இருந்தால் சத்துருக்கள் கொண்டு வருகிற எல்லா யுத்தங்களையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு எதிராய் கொடியேற்றுவார் என்று. ஆவியானவர் ஜெயக்கொடியை நாட்டுகிறவர். ஆவியானவர் உலகத்தில்
இருக்கிறவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் அவர் பெரியவர். அவர் எப்பொழுதும் ஜெயிக்கிறவர். அவர் எப்பொழுதும் ஜெயக்கொடியை நாட்டுகிறவர், உங்களுக்காய், உங்களோட குடும்பத்துக்காய், உங்களோட ஊழியத்துக்காய், உங்களுடைய சபைக்காய். ஆகவே எப்பொழுதும் புது எண்ணெயின் அபிஷேகத்தை கொடுக்கிறவர் ஆவியானவர். அந்த அபிஷேகத்தினால நிரம்பும் போது காண்டாமிருகத்தின் கொம்பு கொத்த ஒரு வல்லமை நீங்கள் பெற்று உயர்த்தப்படுவீங்க. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அதேபடி நீங்கள் அப்படி ஆன ஒரு அபிஷேகத்தை இந்த ஆண்டில் பெற்றுக்கொண்டால் இந்த ஆண்டில் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிப்பீங்க. வருகிற எல்லா யுத்தங்களையும் நீங்கள் ஜெயக்கொடிய நாட்ட ஆவியானவர் உங்களுக்காய் கொடி ஏற்றுகிறவராய் இருப்பார் இந்த ஆண்டில். ஆதலால் ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல், ஆவியானவருடைய துணை இல்லாமல், அவருடைய பலன் இல்லாமல் உங்களால் இந்த ஆண்டை கடப்பது கஷ்டம். ஏனென்றால் கடைசி காலத்திலே சாத்தான் தன்னால் என்ற எல்லா யுத்தங்களையும் தந்திரங்களையும் வஞ்சகங்களையும் கொண்டு வந்து உங்களை விழுத்த, வஞ்சிக்க, உடைக்க, சேதப்படுத்த வருவான். ஆதலால் நீங்கள் ஆயத்தமாய் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று எதிர்த்து நில்லுங்கள். இயேசு சொன்னார், பூமியில் இருந்த நாட்களிலே நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறேன் என்று. அவர் தேவனுடைய ஆவியானவரை வைத்துத்தான் பிசாசுகளை இயேசு கிறிஸ்து துரத்தினார். பிற்பாடு இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை துரத்துகிறோம். அதே போலத்தான் இந்த ஆண்டுல நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலே யுத்தங்களை ஜெயிக்கிற ஆண்டா இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எந்த யுத்தத்தை நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க. ஆவியானவர் இல்லாமல் உங்களால் கொடியேற்ற முடியாது. ஆகவே ஆவியானவரில் சார்ந்து கொள்ளுங்கள், ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யுங்கள். எல்லாவற்றையும் ஆவியானவரோடு சேர்ந்து செய்யுங்கள். அப்பொழுது ஜெயிப்பீங்க. ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த நாட்களில் தேவ ஜனத்துக்கு சோர்வும் இளைப்பும், அதாவது களைப்பு, ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பலவீனமான நிலைமைகளை சத்துருவான கொண்டு வருவான். இளைப்பும் சத்துருக்களால் வரக்கூடியது தான். இவைகளை சத்துரு நாலா பக்கமும் உங்களுக்கு எதிராய், உங்களோட குடும்பத்துக்கு எதிராய், உங்களோட ஊழியத்துக்கு எதிராய், சபைக்கு எதிராய் தொடுப்பான். தொடுக்கிற ஒரு காலமாகவும் இது இருக்கும். ஆகவே இந்த பொல்லாத நாட்களாகிய இந்த ஆண்டில் கர்த்தருக்கு காத்திருந்து நீங்கள் புதுபலன் அடைந்தால்தான் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து சபையை எழுப்பலாம். உங்களால் சபை கழுகுகளை போல சொட்டைகள் அடித்து உயர பறக்கக்கூடியதாய் எழும்பும். அப்பொழுதுதான் சபை வளரும், சபை உயரும். அப்போ சபைக்கு ஒரு புது பலன் தேவை. முதல் பார்த்து ஒரு புது அபிஷேகம், இப்பொழுது ஒரு புது பலனை குறித்து பார்க்குறோம். அப்போ புது பலன் அடையாவிட்டால் உங்களுக்குள்ளே மீண்டும் போன வருஷம் இருந்த சோர்வுகள், போன வருஷம் இருந்த களைப்புகள், ஆவிக்குரிய பெருமைகள், விரக்திகள், சந்தேகங்கள், அவிசுவாசங்கள், பயங்கள் தொடர்ந்தும் இந்த ஆண்டில் வர பார்க்கும். ஆதலால் அவைகளை மேற்கொள்ளத்தக்கதாய் நீங்கள் ஒரு புதுபலன் அடைய வேண்டும் என்றால் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும்? ஜெபத்தில் காத்திருக்கலாம், உபவாசத்தில் காத்திருக்கலாம், தேவ வசனத்தை தியானித்து காத்திருக்கும் போது இந்த புதுபலனை நீங்கள் அடைவீர்கள். அப்பொழுது சபையும் அப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்குள்ள வரும்போது சபை கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்பி பறக்கக்கூடியதாக இருக்கும். சபை உயர்வ மலையின் உச்சியில் இருக்கிறது போல அது பறக்கும், உயர்ந்ததாய் மாற்றப்படும். ஊழியங்கள் எல்லாம் உயர்ந்த நிலையில் சொட்டைகள் அடித்து பறக்கிற ஒரு ஊழியக்காரர்கள் அப்படி உயர பறக்கக்கூடியவர்களாய் மாறக்கூடிய ஒரு காலமாய் அது இருக்கும். ஊழியங்களுக்காக நீங்கள் ஓடும்போது ஆவிக்குரிய இளைப்படையாமல், களைத்து போகாமல், ஆவியில் உற்சாகமாக
நீங்கள் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமானால் இந்த ஆண்டில் நீங்கள் ஆரம்பத்திலே அந்த புதுபலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக நீங்கள் நடக்கும்போது தேசம் தேசமாக, பட்டணம் பட்டணமாக, வீடு வீடாக நீங்கள் நடக்கும்போது அந்த ஜனங்கள் திருப்பி உங்களுக்கு பேசுகிற பேச்சுக்கள், அங்கே இருக்கிற துன்பங்கள், ஊழியத்தின் நிமித்தம் உங்களுக்கு வருகிற நெருக்கங்களின் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போகாது இருக்க வேண்டும். ஆகவே முதல் சொன்னது போல மீண்டும் சொல்லுகிறேன், இது கடைசி காலம், நெருக்கமான காலம். சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி தன்னால் முயன்றி எல்லா யுத்தங்களையும் தொடுக்க ஆயத்தமாக இருக்கிற ஒரு கடைசி காலம். ஆதலால் இந்த காலத்திலே நீங்கள் புதுபலன் அடைய வேண்டும். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டால் மட்டுமே உங்களால் கடக்க முடியும், கடந்து செல்ல கூடியதாய் இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஆண்டில் நீங்கள் ஜெயங்கொள்ள வேண்டும். இந்த ஆண்டில் சகல யுத்தங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஒரு புது அபிஷேகம், ஒரு புதுபலனும் உங்களுக்கு தேவை. எசேக்கியேல் 47வது அதிகாரம் 12வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும். அவைகளின் இலைகள் முதிர்வதும் இல்லை, அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை. அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவள் சத்துக்குமானவைகள். ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கும்படியாக அநேக மாமிச கிரியைகளை சாத்தான் தூண்டிவிட பார்ப்பான். அப்பொழுது அநேக காரியங்கள் உண்டாகலாம். உங்களோட குடும்பத்தில், சபையில், ஊழியத்தில், வேலை செய்கிற இடத்துல, சமுதாயத்தில், வெளியில் உங்களுடைய வாய்களை பயன்படுத்தும்படி, நீங்கள் கனியற்ற வார்த்தைகளை பேசும்படி, நீங்கள்லாம் ஒரு தேவனுடைய பிள்ளையா, ஒரு தேவனுடைய மனுஷனா என்று பிறர் தூசிக்கத்தக்கதான காரியங்களை செய்யும்படி உங்களை கோபப்படுத்தி, உங்களுக்குள்ளே இருந்து உங்களை அறியாமலே வார்த்தைகளை வெளியில் கொண்டு வந்து உங்களோட ஊழியங்களை குற்றப்படுத்த, உங்களை குற்றப்படுத்த இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். அப்பொழுது உங்கள் கனிகளை கெடுக்கவும், நீங்கள் கனியற்றவர்கள் என்று பிறர் சொல்லவும் பார்ப்பார்கள். அதனால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு புதிய கனிகளை கொடுத்து சத்துருவின் திட்டங்களை நீங்கள் ஜெயங்கொள்ள வேண்டும். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து பாயிறபடியினால் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அமிர்தத்துக்கும் மானவைகள். அப்போ உங்களோட வாயில் இருந்து வருகிற கனிகள், உங்களோட பேச்சுக்களை குற்றம் பிடிக்கத்தக்கதாய் உங்களோட வாயை சத்துரு வஞ்சிக்க பார்ப்பான், உதடுகளை வஞ்சிக்க பார்க்கிற காலங்கள் வருகிறது. ஆதலால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உடைய தண்ணீர் இந்த இடத்திலே பாய்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் ஒரு மரமாக இருந்து நீங்கள் கனி கொடுப்பீங்க. அப்பொழுது புது கனிகளை நீங்கள் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. அப்பொழுது உங்களோட கனிகள் கெட்டு போகாது. ஆவியானவரோடு நீங்கள் இணைந்தால், ஆவியானவரோடு சேர்ந்து வாழுகிற ஒரு ஆண்டாய் இதை மாற்றுவீங்களானால் உங்களோட கனி கெடுவதும் இல்லை, உங்களோட வாய் தேவையில்லாமல் பேசுவதும் இல்லை, பிறரை குறித்து அநியாயம் சொல்லுவதும் இல்லை, குற்றம் பேசுவதும் இல்லை, பிறரை நியாயம் தீர்ப்பதும் இல்லை. நீங்கள் ஆவிக்குரிய கனி உள்ளவர்களாய் இருப்பீங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? ஆவியின் கனிகள் என்று 9 கனிகளை குறித்து வேதம் சொல்லுவதை உங்களுக்கு அறிந்திருக்கிறீர்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அதை வாசித்திருக்கிறீர்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நற்குணம், தயவு, நீடிய பொறுமை, நீடிய சாந்தம், விசுவாசம், இச்சை, அடக்கம் என்கிற இந்த கனிகள் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த கனிகள் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு டென்ஷன் வரும்போது, ஒரு கோபம் வரும்போது, ஒரு சூழ்நிலை மாறும்போது, உங்களை குறித்து பிறர் குற்றமாய் பேசும்போது, உங்களை பிறர் நியாயம் தீர்க்கும் போது நீங்கள் மாம்சத்தில் பேசாதபடி, சாத்தானுடைய கோபத்தினால் பிடிக்கப்பட்டு கோபமான வார்த்தைகளை நீங்கள் கக்காத படிக்கு என்ன செய்யலாம் என்றால், பரிசுத்த ஆவியானவர்னாலே நீங்கள் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நீங்கள் வேர்விட்டு நீங்கள் வாழ்வீர்களானால் நீங்கள் ஒரு புதிய கனிகளை கொடுக்க முடியும். அந்த கனிகள் பிறர் புசிக்கிறதுக்கும்
ஏதோ சுகமாக்குறதுக்கும் ஏற்றதா இருக்கும். உங்களோட வார்த்தை பிறருடைய காயங்களை கட்டும். கனியுள்ள வார்த்தைகள், கனியுள்ள பேச்சுக்கள். இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது அவர்கள் கேட்டவர்கள் சொன்னார்கள், இந்த அவருடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் வந்தது. இதுதான் புதிய கனிகளுக்கு ஒப்பான வார்த்தைகள், பிறரை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தைகள், பிறரை சுகமாக்கக்கூடிய வார்த்தைகள், பிறர் புசிக்கத்தக்க நல்ல உணவை போல உங்களோட வார்த்தைகளை கேட்கிறவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை துக்கங்களை மறந்து தேவனுக்குள் பலம் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே உங்கள் இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் கனிகளை கொடுக்கத்தக்கதாய் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். உங்களோட கனிகளை கெடுக்க பிசாசு வருவான். ஆனால் நீங்கள் அதுக்கு விட்டு கொடுக்காதபடி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறபடினால அவருக்குள் நீங்கள் கனி கொடுக்கத்தக்கதாய் அவருடைய கனிகளினாலே நிரப்பப்படுவீர்கள். அப்பொழுது உங்களை குற்றப்படுத்த சத்துருவால் முடியாமல் போய்விடும். ஆகவே உங்களால் ஜெயங்கொள்ள முடியும். இந்த ஆண்டிலே உங்களால் இந்த ஆண்டை கடக்க முடியும். இந்த ஆண்டிலே ஆவியானவர் ஓடு இணைகிறபடியினால் நீங்கள் எல்லாவற்றிலையும் ஜெயங்கொள்ளுவீங்க. ஏசாயா 65:17 வாசிக்க கேட்போம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன். முன்பிறவிகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. பாருங்க, இந்த இடத்திலே புதிய வானம் புதிய பூமி என்கிற வார்த்தைகள் பாவிக்கப்படுகிறது. முந்தினவைகளை இனி நினைக்காமல் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கும் போது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள் என்று. அதே போல முந்தினவைகள், பழைய பிரச்சனைகள், பழைய காரியங்கள், கடந்த காலத்தில் நடந்த, போன வருஷத்தில் நடந்த சம்பவங்கள் அல்லது அதற்கு முந்தின வருஷங்களில் நடந்த சில சம்பவங்கள், மனதை பாதித்த சில சம்பவங்கள், காயங்கள், உடைவுகள், வலிகளை திரும்ப திரும்ப சாத்தான் ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பான். உங்களுக்கு அவர்கள் இப்படி செய்தார்கள் அல்லவா, அவர் இப்படி சொன்னார் அல்லவா என்று சொல்லி பழைய காரியத்தை நினைத்து நினைத்து நீங்கள் உங்களையே நீங்கள் வேதனைப்படுத்தி கொள்ளக்கூடியதான காரியங்கள் வரும். அப்பொழுது முந்தினவைகளை இனி நீங்கள் நினைக்காமல் அவைகள் உங்களோட மனதில் தோன்ற நீங்கள் இடங்கொடாமல் இருப்பதற்காக தேவன் புதிய வானம் புதிய பூமியை போல மேலும் கீழும், வானம் மேலே பூமி கீழே, அதே போல நீங்கள் மேலே பார்த்தாலும் சரி கீழே பார்த்தாலும் சரி புதிய காரியங்களை புதிய விஷயங்களை தேவன் செய்வார். இந்த ஆண்டில் நீங்கள் விசுவாசித்தால் புதிய வானம் புதிய பூமியை போல மேலையும் கீழையும் உங்களோட வாழ்க்கையில் புதிய காரியங்களை புதிய விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் பழைய விஷயங்களை பழைய காரியங்களை உங்களோட வாழ்க்கையை விட்டு நீங்கள் மறந்து போயிடுவீங்க. அவைகள் இனி உங்களுக்கு தோன்றாது மனதில், அவைகள் இனி நினைக்க மாட்டீங்க. அப்படியாய் கடந்த காலத்தை மறந்து இந்த புதிய காலத்துக்குள்ளே நீங்கள் போகத்தக்கதாய் தேவன் ஒரு புதிய வானம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய பூமியை உருவாக்குவார். நீங்கள் வாழ்கிறதுக்கு அண்ணாந்து பார்த்தா ஒரு புதிய வானம் உங்களுக்கு இருக்கும். அந்த புதிய வானத்தில் ஒரு புதிய சூரியன், ஒரு புதிய சந்திரன், புதிய நட்சத்திரங்கள் இருப்பது போல உங்களோட வாழ்க்கையில எல்லாம் புதிய காரியங்களை பார்ப்பீர்கள். அதே போல கீழே பூமியில நீங்க நடக்கிற பூமியில அங்கே ஒரு புதிய பூமியை பார்ப்பீங்க. பழைய பூமி இருக்காது, புதிய பூமியை பார்ப்பீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதிய பூமி இருக்கும் உங்களுக்கு. அந்த புதிய நிலத்து மேல நீங்க நிற்பீங்க. அந்த நிலம் உங்களை கவிழ்த்து விடாது. பூமி அதிர்ச்சி வந்தோடனே விழுற நிலம் போல் அது இருக்காது. உங்களோட வாழ்க்கையில கடந்த வருஷம் கடந்த காலங்களில் நீங்கள் விழுந்து விழுந்து போனீங்க, உடைந்து உடைந்து நொறுங்கி நொறுங்கி போனீங்க. இனிமேல் அப்படியா இடருண்டு போகாதபடிக்கு இந்த புதிய பூமி உங்களை நிலைநிறுத்தும், உங்களை தாங்கும், உங்களை சுமக்கும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தள்ளாடும் போது நீங்கள் தடுமாறி விழாதபடி உங்களை தாங்கி பிடிக்கக்கூடியதாய் தேவன் புதிய காரியத்தை புதிய பூமியிலேயும் செய்வார். செய்து பழையவைகளை நீங்கள் மறக்கவும் அவைகள் இருந்து விலகவும் புதிய காரியங்களை சிந்தித்து முன்னானவைகளை நாடி ஓடத்தக்கதான காலமாய் இந்த ஆண்ட தேவன் உங்களுக்கு மாற்றி தர வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அப்பொழுது இந்த புதிய காரியத்தை புதிய பூமி புதிய வானத்தை காணுவீர்கள். உங்களோட வாழ்க்கையில் இதுவரையும் பார்த்த பூமியில் இதுவரையும் பார்த்த வானத்தில் அங்கே பயங்கரங்கள் இருந்தது, அங்கே வேதனை இருந்தது, தலை நிமிர முடியாமல் இருந்தது, சோதனைகள் இருந்தது, பாடுகள் இருந்தது. ஆனால் ஒரு புதிய வானம் ஒரு புதிய பூமியை போல தேவன் பழையவைகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு புதிய காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் செய்ய விரும்புகிற ஒரு ஆண்டாய் இந்த ஆண்டை மாற்றிக்கொள்ள உங்களால் முடியும். நீங்கள் விசுவாசித்தால் வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறது. அப்படியாய் நீங்கள் இந்த ஆண்டை மாற்றிக்கொள்ளலாம். உங்களுக்கு
ஏசாயா 43 அதிகாரம் 19 வாசிக்க கேட்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கடந்த நாட்களில் ஆவிக்குரிய ஒரு வனாந்தரத்திலே வாழ்ந்த உங்களுக்கு ஒரு புதிய வழியை உண்டாக்க போகிற ஒரு நாட்களாய் நீங்கள் இந்த ஆண்டை விசுவாசிக்க வேண்டும். கடந்த ஆண்டில் ஆவிக்குரிய வனாந்தரம் யோவான் ஞானகனை குறித்து சொல்லப்படுகிறது. யோவான் பல விதமான வனாந்தரங்களிலே வாழ்ந்தாரண்டே. வனாந்தரத்திலே உங்களுடைய தாகங்கள் தீர்க்கப்படாது, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாது, நீங்கள் விரும்புகிற காரியம் கிடைக்காது, விரும்புகிற ஊழியம் செய்ய முடியாது, விரும்புகிற வாழ்க்கை கிடைக்காது, விரும்பினதுக்கு பதிலாய் விரும்பாத வாழ்க்கை கிடைக்கும். நீங்கள் நேசித்ததுக்கு பதிலாய் பிறருக்கு அன்பு காட்டினதுக்கு பதிலாய் வெறுப்பும் குற்றமும் உங்கள் மேலே சுமத்தப்படும். நீங்கள் செய்த நன்மைக்கு பதிலாய் தீமை உங்களுக்கு பரிசாய் திரும்பி வரும். இதுதான் ஒரு வனாந்தரம், ஆவிக்குரிய ஒரு வனாந்தரம், ஊழியத்தில் ஒரு வனாந்தரம். எவ்வளவு பிரயாசப்பட்ட ஊழியத்தில் ஒன்றுமே கிடைக்க முடியாத ஒரு வெறுமை வனாந்தரம், ஆத்ம ஆதாயம் செய்ய முடியாத வனாந்தரம், சபை வெறுமையாயிருந்த ஒரு வனாந்தரம், ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் இருந்த ஒரு வனாந்தரம், எவ்வளவு உபவாசித்தும் பலனில்லாத ஒரு வனாந்தரம், அன்பு என்பதை வெளியே காட்ட முடியாத ஒரு வனாந்தரம் உங்களோட வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஜெபம் பண்ணும்போது சோர்வு, ஜெபிக்க முடியாத ஒரு வனாந்தரம், சபைக்கு போக வெளிக்கிட்டு போனால் அங்கே சபையில் ஒரு வனாந்தரம், சபையில் ஒரு ஆவிக்குரிய வனாந்தரத்தை பார்க்குறீங்க. சபையில் ஒரு ஆவிக்குரிய செழிப்பை காண முடியல, சபையில் ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியை காண முடியல. ஒரு வனாந்தரம், வனாந்தரம் எல்லாவற்றிலும் ஒரு வனாந்தரத்தை கடந்த ஆண்டில் நீங்கள் சந்தித்திருக்க முடியும். ஆனால் தேவன் வேதம் சொல்லுகிறபடி, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களான். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழிகளிலேயும் ஆறுகளையும் உண்டாக்குற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா? ஆகவே அவாந்தர வெளியில இப்படி இருக்கிறது. அதே போல ஆவிக்குரிய அவாந்தர வெளியில வாழ்ந்த உங்களுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்க தேவன் ஆறுகளை உண்டாக்குகிறார். ஜீவ நதிகளை உருவாக்குகிற தேவனா இருக்கிறாரு. ஆறுகளை உண்டாக்கி புதிய காரியத்தை தேவன் உங்களோட வாழ்க்கையில இந்த ஆண்டில் செய்ய காத்திருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாய் தேவனோடு இணைந்தால், விசுவாசித்தால், இந்த ஆறுகள் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் கொப்பாய் பேசப்படுது. வனாந்தரத்தில் அவாந்தர வெளிகளில் வறண்டு காய்ந்து போன இடங்களில் தண்ணீரே இல்லை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லாத சபைகள், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை தொலைத்த மக்கள், ஆவியானவருடைய ஆறுகள் உங்களுக்குள்ளே உண்டாகும். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்துக்குள்ளே ஜீவ தண்ணீர் உள்ள நதி அல்ல நதிகள் ஓடும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஆறுகளை இயேசு உங்களுக்கு உருவாக்க போகிறார் இந்த ஆண்டிலே. நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், நீங்கள் நம்ப வேண்டும். வாக்குத்தத்தம் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்றதில் ஒன்று நடக்க போவதில்லை. நீங்கள் அதை விசுவாசித்து அதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிற ஒரு ஆண்டா இந்த ஆண்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தந்தார் என்று கரங்களை தட்டுவதில் ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம், அது சரி. ஆனால் இந்த வாக்குத்தத்தம் உங்களோட வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். இந்த வசனங்கள், புதிய காரியங்கள் எல்லாம் புதுசு ஆண்டவர் செய்ய போறதை நீங்க பெற்றுக்கொள்ள வேணுமெண்டா உங்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் அவசியமா இருக்கிறது, ஒன்றே ஒன்றுதான் தேவையானதா இருக்கிறது. நீங்கள் அதை சொந்தரிக்கிற சொந்தக்காரர்களாய் மாற வேண்டும். அதுக்காய் நீங்க விசுவாசமா இருக்க வேண்டும், பொறுமையோட காத்திருக்க வேண்டும், ஆவியானவரோட இணைந்து உங்களோட நாட்களை நீங்க சரி செய்ய வேண்டும். அப்பொழுது ஒரு புதிய காரியத்தை உங்களால உணர முடியும். தேவன் உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்வார். நீங்க எதிர்பாராத காரியம், நீங்க நினைச்சிடாத காரியம், உங்களோட கற்பனைகள் கூட கனவுல கூட வராத காரியங்களை செய்ய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று எபிரேயர் 13:8 வாசிக்கிறோம். இயேசு அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். ஆகவே அந்த தெய்வத்தை ஆராதிக்கிற உங்களோட வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்ய அவருக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்கள் விசுவாசித்தால் எல்லாவற்றுக்கும் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு சொந்தக்காரர்களாய் மாறக்கூடியவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் இப்படி விசுவாசத்தோட காரியங்களை, புதிய காரியத்தை தேவன் செய்யும்படியாய் ஜெபிக்கும் பொழுது அப்பொழுது அது தோன்றும். நீங்கள் அதை அறிவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? உங்களால் அதை அறிய முடியும், காண முடியும், உணர முடியும். ஐயா, தேவன் இப்படி செய்தார் என் வாழ்க்கையில் என்று பிறருக்கு சாட்சியாய் சொல்லத்தக்கதாய் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். ஆகவே தேவன் இந்த ஆண்டில்
உங்களை வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற கர்த்தர், வருஷங்களை முடிசூட்டி அழகுபடுத்தி பார்க்குற கர்த்தர், ஏன் தேவனுடைய பிள்ளையாகி உங்களோட வாழ்க்கையை அழகுபடுத்த முடியாது? ஏன் உங்களோட ஊழியத்தை அலங்கரிக்க முடியாது? ஏன் உங்களோட ஊழியத்தை அவர் ஆசீர்வதிக்க முடியாது? ஏன் உங்களோட சபையை நன்மையினால் நிரப்ப முடியாது? ஏன் உங்களோட குடும்பத்தை நன்மையினால் நிரப்ப முடியாது? அவரால் முடியும். நீங்கள் விசுவாசித்தால், ஜெபித்தால் எல்லாவற்றையும் உங்களால் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆவியானவர் உங்களோடு கூட இருந்தால், அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்களானால், அவரால் உங்களுக்கு சகலத்தையும் ஜெயமாய் மாற்றித்தர வல்லவராய் அவர் இன்றைக்கும் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசனுடைய புத்தகம் 26வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். யூதாவின் பிரபுக்கள் இந்த வர்த்தமானங்களை கேட்டு ராஜாவின் வீட்டிலிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய புதிய வாசலை உட்கார்ந்தார்கள். சபைகளுக்கு கர்த்தர் ஒரு புதிய வாசலை உண்டாக்குவார். உங்களோட குடும்பத்துக்கு, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு புதிய வாசலை உண்டாக்க வல்லவர். அதன் வழியாய் அநேக ஆத்துமாக்கள் சபைக்குள்ளே வந்து சேர்வார்கள். இதற்காக விசுவாசத்தோடு நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். புதிய வாசல், புதிய எண்ணெய், புதிய பெலன், புது கனிகள், புதிய வானம், புதிய பூமி, புதிய காரியங்கள், புதிய வாசல்கள் எல்லாம் இந்த புதிய ஆண்டில் எல்லாவற்றையும் புதிதாக்குங்க. பழசு எல்லாம் உங்களை விட்டு கடந்து போகட்டும். கடந்த காலம் கடந்ததாக இருக்கட்டும். அதை யோசித்து ஒன்றுமே செய்ய மாட்டோம். ஆகவே புதிய நாட்களுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். கடந்த ஆண்டில் தேவ பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாடுகளும் இழப்புகளும் பலிகளும் சோதனைகளும் துன்பங்களும் உங்களுக்கு நொந்து போகத்தக்கதாய், உங்களை உடைந்து போகத்தக்கதாய் இருந்ததினால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு, அதாவது ஜபான், துதி, சபை கூடுதல், சுவிசேஷம், ஊழியம், இவைகள் எல்லாம் பழையதாகிவிட்டது. பிரச்சனையாய் உங்களுக்கு வர தேவ காரியங்களை உங்களால் சரியாய் செய்ய முடியதாய் போய்விட்டது. ஆதலால் இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் சகல பகுதிகளை புதிதாக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் ஆவிக்குரிய வாழ்வு இன்னும் பலவீனப்பட்டு போகும். அதனால் சகலத்தை புதிதாக்கும்படியாக விசுவாசத்தோடு சபைகள் தங்கள் மந்தைகளுக்காக தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். தேவன் என்ன சொல்லுகிறார்? இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிறார். சபை பழைய மாதிரி இருக்க கூடாது. பழைய பிரசங்கம், பழைய துதிகள், பழைய பாடல்கள். வேதம் என்ன சொல்லு? கர்த்தர் எனக்கு புது பாடல்களை தந்தார். பின் நாவில் துதி, புது கிருபை. வேதம் நிறைய சொல்லுகிறது இல்லையா? இவைகள் எல்லாம் புது கிருபை, புதிய நாட்களை தாரும். அந்த பூர்வத்தில் இருந்தது போல் எங்களுடைய நாட்களை புதிதாக்கும் என்று எரேமியா புலம்பல்ல சொல்லுகிறார் இல்லையா? அதே போல் புதிய நாட்கள், புதிய கிருபைகள், புதிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் புதிதாக்குங்க ஆண்டவரே என்று நீங்கள் இருக்க வேண்டும். இந்த ஆண்டில் அப்படியாய் நீங்கள் வாழ வேண்டும். புதிதாக்கப்பட்ட ஒரு மனிதனாய், மனுஷியாய் நீங்கள் வாழ வேண்டியதாய் இருக்கிறது இந்த ஆண்டிலே. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. பாருங்க, உள்ளான மனிதன், பழைய மனிதன், புறம்பான மனுஷன், அவன் நாளுக்கு நாள் அழியவும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். நாளுக்கு நாள் பரிசுத்தம், நாளுக்கு நாள் உண்மை, நாளுக்கு நாள் தாழ்மை, நாளுக்கு நாள் கீழ்ப்படிதல் உங்களோட வாழ்க்கையில தொடர்ந்து முன்னேறி வந்து கொண்டே இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் நீங்க புதிதாக வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் உடைய வசனத்தில்? நீங்க நாளுக்கு நாள் புதிதாகணும். அவ ஒரு நாள் புதிதாகுவீங்க, ஒரு கிழமை பழசா போயிடுவீங்க திரும்ப. அப்படி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நான் இனி புதிதாக வாழ போறேன் அப்படியே தொடங்கிடுவீங்க. திரும்ப ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்துடும். வந்தவுடனே எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சு விட்டு பழைய வார்த்தைகளை திரும்ப பேசி, பழைய காரியங்களை செய்து, பழைய அவிசுவாசங்கள், பழைய சந்தேகங்கள், பழைய குழப்பங்கள், பயங்கள், தீகளை கொட்டி நீங்க அப்படியே பலவீனப்பட்டு போயிடுவீங்க. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நாளுக்கு நாள்
ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதிதாக்கப்பட வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாளும் உங்களோட ஜெபத்தில் அல்லது உங்களோட காரியங்களில் ஆண்டவரே என்னை புதிதாக்கும், என்னை புதிதாக்கி கொண்டே இருக்க வேண்டாம். பழைய பிரசங்கம் வேண்டாம், பழைய துதி வேண்டாம், பழைய பாடல் வேண்டாம், பழைய காரியம் ஒன்றும் வேண்டாம். எல்லாவற்றிலையும் ஒரு புதிய காரியத்தை செய்யணும். புதிதாக்குங்க. என்னுடைய உள்ளால மனுஷன் எல்லாவற்றிலையும் புதிதாக்கட்டும். புதிய அந்நிய பாஷைகள், புதிய ஊழியங்கள், புதிய 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 காரியங்களுக்குள்ள நீங்கள் கடந்து போகத்தக்கதாய் நாளுக்கு நாள் உங்களோட உள்ளான மனிதனை நீங்கள் புதிதாக்க வேண்டியதாக இருக்கிறது இந்த ஆண்டிலே. ரோமர் 12:2 வாசிக்க கேட்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இங்கு வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம், உலகம் எப்படி வாழுகிறது, உலகத்தினுடைய அலங்காரங்கள், உடை அலங்காரமாக இருக்கலாம், உலகத்தினுடைய எல்லா காரியங்களுக்கும் ஏற்றபடி அதுக்கு உடைய ஒரு வேஷம், ஒரு நடிப்பு நீங்கள் நடிக்காதபடி, தேவனுடைய சபையில் வந்து பரிசுத்த நடிப்பும் உலகத்துக்கு ஏற்றபடி வாழ்வதும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். பிதாவுடைய சித்தத்தை நீங்கள் என்ன செய்ய வேணும் இந்த ஆண்டில் என்பதை அறிய வேண்டுமானால் முதலாவது உங்களுடைய மனம் புதிதாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் மனம் புதிதாகினாத்தான் உங்களால் மறுரூபமாக முடியும். சில பேர் சொல்லுவாங்க, பழைய காரியம் வந்து கொண்டே இருக்கிறது, நான் வேணான்னு சொல்கிறேன், இது எனக்கு வேண்டாம், நான் மறக்க வேண்டும், அது வந்து கொண்டே இருக்கிறது. காரணம், உங்களுடைய மனது மறுரூபமாகல்ல. ஆதலால் சாத்தானுடைய விதைகள் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது, அவைகள் அழிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆதலால் வேதம் சொல்லு, உங்கள் மனம் புதிதாகிறதுனால ரினியூ ஆகணும். மனது புதிதாக்கப்படும் போது பழையவைகள் எல்லாம் அது அழிந்து போயிடும். பாருங்க, நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கிறீங்க என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த வீடு பழசாக போயிட்டு உடனே என்ன செய்வாங்க, அந்த பழச பெயிண்ட்டுகளை எல்லாம் உரிச்சிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு புது பெயிண்ட் அடித்து புதுசாக பழைய சாமான்களை எல்லாம் வீசி விட்டு புதிய சாமான்களை வாங்கி போட்டு ஒரு புதிய வீடு மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி உங்களோட மனதில் அநேக செத்த கிரியைகள் இருக்கிறது, உங்களோட மனச்சாட்சியில் செத்த கிரியைகள் இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது, பழைய கீழ்ப்படியாமைகள், குழப்பங்கள், அசுத்தங்கள் இருக்கிறது. ஆகவே அது புதிதாகுமானால் அவைகள் எல்லாம் உங்களை விட்டு அழிந்து போயிடும். பழையவைகள் ஒளிந்து எல்லாம் புதிதாகத்தக்கதான ஒரு புதிய மனதை உருவாக்கி கொள்ளுங்க. மனம் புதிதாகினா தான் மறுரூபமாக முடியும். மறுரூபமானால் மாத்திரம்தான் ஆவிக்குரிய காரியங்களை சிந்தித்து ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து தேவனோடு ஐக்கியப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் உங்களால் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இல்லாவிட்டால் மாம்சத்துக்குரியவைகளை சிந்தித்து மாம்சத்துக்குரியவைகளை பேசி மாம்சத்துக்குரியவைகளுக்கே செபித்து மாம்சத்துக்குரியவைகளுக்கே உபவாசத்திலே நாட்களை செலவழித்து உங்களை கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுத்தாமல் கைவிடப்பட்ட ஒரு சபையாய், குடும்பமாய், ஊழியர்களாய் நீங்கள் கடந்து போய் விடுவீர்கள் வருத்தத்தோடு. எபேசியர் 4:23 வாசிக்க கேட்போம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி உங்களுடைய ஆவியை புதுப்பிக்க வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய மனித ஆவி, அந்த ஆவி புதுப்பிக்கப்பட வேண்டும். அப்போ இந்த புதிய ஆண்டுக்குள்ளே போக போகிறீங்க. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நீங்கள் வாழ்ந்து முடிக்க வேண்டும். அதுக்குள்ளே உங்களோட ஆவியை புதுப்பிக்க வேண்டும். உங்களோட ஜெபத்தில், ஆண்டவரே என் ஆவியை புதுப்பிங்க என்று கேட்டு நீங்கள் ஜெபம் பண்ண உங்களோட ஆவி புதுப்பிக்கப்படும். அந்த ஆவி புதுப்பிக்கப்படும் போது உங்களால் இந்த புதிய ஆண்டில் சகலத்தையும் ஜெயிக்க முடியும். பழைய ஆவியை வைத்து அது சோர்ந்து போன ஆவி, களைத்து போன ஆவி, அவிசுவாசப்பட்டு போயிட்டு அது விளைவினப்பட்டு போயிட்டு ஆவியின் முறிவினால் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறீங்க. ஆவியின் முறிவினால் பேசுவார்கள், மன நோவினால் புலம்புறது போல முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே மாதிரி நீங்கள் இராதபடிக்கு உங்களுடைய ஆவியை புதிதாக்குங்க, புதுப்பிங்க. உங்களோட சொந்த ஆவியை ரினியூ பண்ண வேண்டும். புதுப்பிக்கும்படி நீங்கள் ஜெபத்தில் ஒரு குறிப்பிட்ட டைமை எடுத்து, ஆண்டவரே என்னுடைய ஆவியை புதுப்பியும் என்று தேவ சமூகத்தில் இருந்து அந்நிய பாஷைகளை தொடர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். அப்பொழுது ஒரு புதிய ஆவி, உங்களோட ஆவி புதுப்பிக்கப்படுறதை பார்ப்பீங்க. ஒரு பழைய வீட்டில் இருந்த நீங்கள் ஒரு புதிய வீட்டுக்குள்ளே போகும்போது
ஒரு புதிய வீடு எவ்வளோ அழகாக இருக்கும், அதே மாதிரி உங்களோட ஆவி புதுப்பிக்கப்படும் போது எல்லாம் புதுசாகும், எல்லாம் புதுசாகும். வேதம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்களோட இந்த புதிய ஆண்டில் உங்களோட வாழ்க்கையில் சகலத்தையும் தேவன் புதிதாக்குறார்.